என்ற ஒரு நிலையை அவர்கள் சொன்னார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நிகழ்ச்சி வந்தது. ஆகவே நாம் நேருவை புரிஞ்சு கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஆழமான சிந்தனை வேண்டும். அதுதான் நீங்கள் ஆழமான சிந்தனை வேண்டும். சாதாரணமாக காமராஜர் எப்படி தமிழ்நாடு ஆட்சி செய்தாரோ, ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாரோ, அதே போல் தான் நேருவும் நல்ல ஆட்சி கொடுத்தார். முக்கியமான பல தீர்மானங்கள் எல்லாம் நாம் அவருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அவரது 17 ஆண்டுகால ஆட்சிகள் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டன. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இதை போன்றது சென்னை மாகாணம் என்று இருந்தது. அவருடைய ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு என்று ஒரு நமக்கு அமைப்பு கிடைத்தது. இது ஒரு முக்கியமானது. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்றால், இப்போது போராடி கொண்டிருக்கிறோமே இடஒதுக்கீடு 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 என்று, அந்த இடஒதுக்கீடை பாராளுமன்றத்தில் சட்டத்தை திருத்தி கொண்டு வந்தவர் நேரு. அதற்கு தூண்டுகோலாக இருந்தவர் காமராஜர். நன்றாக யோசனை. இப்போது பார்த்திங்கன்னா 69%, 20%, 30% என்று போட்டி போட்டுக்கொண்டு அவரவர்கள் எங்களுக்கு ஒன்று கேட்குறாங்க. ஆனால் 27% பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தையே திருத்தினார். அந்த சட்டத்தை திருத்தி கொண்டு வந்தவர் அவர். இதுதான் ஆட்சி காலத்தில் அவர் செய்த மாபெரும் சரிய சாதனை. இந்த சாதனையை தழுவிதான் இப்பொழுது இருக்கின்ற தொழிற்சாலைகள் அவர் காலத்தில் ஆக்கப்பூர்வமான திட்டமிடப்பட்டன. அணைகள் அவர் ஆட்சி காலத்தில் தான் செய்யப்பட்டன. இன்னும் நாட்டினுடைய பல பிரச்சனைகள் தீர்க்கப்பட்ட. அவர் ஒரு கலாச்சாரத்தில் வளர்ந்தவர். அவர் ஒரு ஐரோப்பிய கலாச்சாரத்தில் வளர்ந்தவர். காந்தி கிராமிய தன்மையில் வளர்ந்தவர். இப்போ இருவருக்குமே சில நேரத்தில் போட்டி இருந்தது உண்டு. ஆனால் இவர் தன்னுடைய நுணுக்கமான திட்டங்களை காந்தியை வழிப்படுத்தி கொண்டு வந்து அவர் அழகாக செய்தார். ஒன்று 1946ஆம் ஆண்டு முதல் சுதந்திர